கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஒன்றிணைந்து தேவனை மகத்துவமுள்ளவரை ஆராதிக்க, அவருக்கு கனத்தை செலுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ஆராதனையில் நம் மத்தியிலே வல்லமையாய் இடைப்பட்ட தேவன் இந்த காலை வேளையிலும் அவருடைய வார்த்தையின் மூலமாகவும் நம்மோடு கூட பேசுவதற்கு ஜெபத்தோடு, எதிர்பார்ப்போடு, ஆயத்தத்தோடு நாம் காத்திருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. வாசிக்கலாம் 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 11வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 11வது வசனம். ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக. நம்முடைய ஆண்டவருடைய அளவற்ற ஆசைகளிலே ஒன்று, அவருடைய அற்புதமான திட்டங்களிலே ஒன்று, அவருடைய மகிமையான ஆலோசனைகளில் ஒன்று என்னவென்று சொன்னால், ஆண்டவர் அவருடைய ஜனங்களிலே, அவருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே மகிமைப்பட என் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. எப்படி அவருடைய நாமம் மகிமைப்பட செய்கிறார்? அவருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மகிமைப்பட செய்கிறார். இந்த வசனத்தில் ஆண்டவருடைய இன்னொரு ஆசையும் இன்னொரு விருப்பமும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், நம்மில் மகிமைப்பட விரும்பும் கர்த்தர். கர்த்தர் நாம் அவரில் மகிமைப்படவும் கர்த்தர் அவர் நம்மில் மகிமைப்படவும் நாம் அவரில் மகிமைப்படவும் விரும்புகிற ஒரு நல்ல கர்த்தர். நம்மில் மகிமைப்பட வழி சொன்னவர். கடந்த வாரத்தில் பார்த்தோம். அதை எப்படி செய்கிறார் என்பதை காண நமக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அவர் எப்படி நம்மிலே மகிமைப்படுகிறார் என்று சொல்லி, இந்த வாரத்தில் ஆண்டவர் நாம் அவரிலே மகிமைப்பட அப்படியும் ஆண்டவர் ஒரு இடத்தை நமக்காக வைத்திருக்கிறபடியினாலே இந்த காலை வேளையிலே ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். அவருக்கு நான் நன்றியை கொடுக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் நல்ல கவனிங்க, இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்களிலே, இந்த உலகத்தில் இருக்கும்போதே தேவனுக்குள்ளே நாம் மகிமைப்பட கர்த்தர் வாய்ப்புகளை தருகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த உலகத்தில் நாம் இருக்கும்போதே நாம் தேவனில் மகிமைப்படுவதற்கு தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். சூழ்நிலைகளை கர்த்தர் அமைக்கிறார். அல்லேலூயா. அதை அறிந்து சுதந்திரிக்க, அனுபவிக்க உதவி செய்வாராக. கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில 3 இடங்களிலே இருந்து நமக்கு மகிமை வரக்கூடும். முதலாவது எந்த இடத்திலிருந்து மகிமை வருகிறது? யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 43வது வசனம். யோவான் 12வது அதிகாரம் 43வது வசனம். அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷனால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், ஒரு கர்த்தர் தேவனுடைய பிள்ளையே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்மை அங்கீகரிக்க மனிதர்கள் விரும்புவார்கள். இன்னும் சொல்ல போனால், மனிதர் நம்மை கனப்படுத்துவதற்காக வருவார்கள். அப்படி வரும்போது நல்ல கவனிங்க, மனிதராலே நமக்கு பாராட்டுகள் வரும், மனிதர்களாலே நமக்கு புகழ்ச்சிகள் வரும், மனிதர்களாலே நமக்கு மகிமை வரும். அப்படி மகிமை வரும்போது அந்த மகிமையில் நீங்களும் நானும் குளிர் காய்ந்து விடக்கூடாது. அந்த மகிமையை ஆண்டவருக்கு நேராக திருப்புவதில் நம்முடைய கவனம் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த மகிமை ஆண்டவருக்கு திருப்ப உடனடியான ஒரு கவனம் நமக்குள்ளே வர வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் மனிதரால் வரக்கூடிய மகிமையானது நமக்கு கண்ணியாக முடிந்துவிடும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மனிதராலே நமக்கு வருகிற மகிமை, புகழ்ச்சிகள் வரும்போது
அதை உடனடியாக கர்த்தருக்கு நேராக திருப்ப வேண்டும். அப்படி திருப்ப நாம கவனமாய் இல்லாவிட்டால் அந்த மனிதரால் வரக்கூடிய மகிமையானது நமக்கு கண்ணியாக முடிந்துவிடும். ஆண்டவரே, மனிதனால் மகிமை வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, வந்தால் அது உமக்கு மாத்திரம்தான், அது எனக்கு அல்ல. ரெண்டாவது, மத்தேயு 4 அதிகாரம் 8வது வசனம். மத்தேயு 4 அதிகாரம் 8வது வசனம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் காண்பித்து. இரண்டாவது கவனிங்க. முதலாவது மனிதரால் வருகிற மகிமை, மனிதரால் வருகிற புகழ்ச்சி, அது வரும்போது அந்த மகிமையை ஆண்டவருக்கு நேராக நாம் திருப்ப வேண்டும். அப்படி திருப்பாவிட்டால் அது நமக்கு கண்ணியாக மாறிவிடும். இங்கே ரெண்டாவது, பிசாசினாலும் ஆண்டவருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில கனப்படுத்தக்கூடிய, மகிமைப்படக்கூடிய வாய்ப்புகளை பிசாசு உருவாக்குவான். பக்கத்தில் பா சொல்லுங்க. பிசாசும் தேவனுடைய பிள்ளைக்கு கனப்படுத்தக்கூடிய, மகிமைப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குவான். இந்த வேத பகுதியில் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசுவை மலை உச்சிக்கு கொண்டு போகிறான். எங்க? மலை உச்சிக்கு கொண்டு போய் உலகத்தினுடைய சகல மகிமையும் காண்பித்து சொல்லுகிறான், என்னை நீர் பணிந்து கொண்டால் இதையெல்லாம் உமக்கு நான் என்ன பண்ணுகிறேன், தருகிறேன் என்று இயேசுவுக்கு ஒரு ஆஃபரை பிசாசு கொடுக்கிறான். உலகத்தை படைத்தவருக்கு, அண்ட சராசரங்களை படைத்தவரை அழகாக தூக்கி கொண்டு போய் மேலே நிறுத்தி சுற்றி அப்படியே எல்லாத்தையும் காண்பித்து, இது எல்லாத்தையும் உமக்கு தருகிறேன், ஆனால் என்னை பணிந்து கொள்ளணும், ஒரு ஆஃபர். ஆனால் அந்த ஆஃபரை நீங்களும் நானும் கவனிக்கவே கூடாது. நமக்கு ஒரு ஆஃபர் வரும், இவ்வளோ பெரிய கனம் வருது, இவ்வளோ பெரிய மகிமை உனக்கு ரெடியாக இருக்குது, ஒன்று எனக்கு ஒரு சல்யூட் அடிக்கணும், ஒன்று எனக்கு ஒரு சல்யூட். அந்த ஆஃபர் வரும்போது அந்த ஆஃபரை நீங்களும் நானும் கவனிக்கவே கூடாது. பக்கத்தில் பா சொல்லுங்க. ஆஃபர் சாத்தான் கொண்டு வரும்போது கவனிக்கவே கூடாது, இடமளிக்கவே கூடாது. முற்றிலும் விளக்க எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஏனென்றால் நல் எண்ணத்திலே சத்துரு மகிமையை கொண்டு வருவது இல்லை. சொல்லுங்க. நல்ல எண்ணத்தில் சத்துரு அந்த மகிமையை கர்த்தருடைய பிள்ளைக்கு கொண்டு வரல. எதுக்கு கொண்டு வரான்னா, அவன் அந்த மகிமையெல்லாம் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு கொண்டு வருவதனுடைய நோக்கம் கர்த்தருடைய சித்தத்திலிருந்து, கர்த்தருடைய நோக்கத்திலிருந்து நம்மை வழிவிலக செய்வதற்காகத்தான் அந்த மகிமையை கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே சத்துரு கொண்டு வருகிறான். ஆண்டவரே, அப்பாலே போ என்று அகற்ற எனக்கு ஒரு கிருபை தருவீராக. மூன்றாவது, வாசிக்கப்பட்ட வசனத்தில் இருப்பதை போல மகிமை வருவது நம்மை உண்டாக்கி ரட்சித்து நம்மை நடத்தி வருகிறாரே அந்த தேவனுக்கு நமக்கு மகிமை வரும். அந்த தேவனுக்கும் மகிமை வரும், நமக்கும் என்ன பண்ணும், மகிமை வரும். மகிமை மூன்று விதமானது. ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைக்கு மகிமையை கொடுப்பதை மூன்று வாய்ப்பாக கர்த்தர் தருகிறார். முதலாவது யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனம். யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. முதலாவது, கர்த்தருடைய மகிமையை காண்பதற்கு கர்த்தர் வாய்ப்பு தருகிறார். அதில் பார்த்து சொல்லுங்க. முதலாவது, தம்முடைய மகிமையை காண்பதற்கு வாய்ப்பு தருகிறார். அவருடைய மகிமையை கண்டோம். அங்க வசனம் சொல்லுகிறது, அவருடைய மகிமையை கண்டோம். முதலாவது, கர்த்தருடைய மகிமையை காண்பதற்கு கர்த்தர் வாய்ப்பு தருகிறார். அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தி தேவன் அற்புதம் செய்யும் போதெல்லாம் ஆண்டவர் அவருடைய வல்லமையினாலே
தம்முடைய மகிமையின் மேன்மையை பார்ப்பதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். கானாவூரிலே தம்முடைய வல்லமையான அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமை வெளிப்படும்படி தம்முடைய வல்லமையான அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வல்லமை விடுதலை தந்ததுன்னு சொல்றவங்கெல்லாம் கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. ஆண்டவருடைய வல்லமை என்னுடைய வாழ்க்கையில விடுதலை தந்தது, பதில் தந்திருக்கிறார். ஆண்டவருடைய வல்லமை எனக்கு பதிலை கொடுத்திருக்கிறது. அற்புதங்களை காண எனக்கு உதவி செய்திருக்கிறார். பிறருக்கு அற்புதம் செய்ததையும் நான் பார்த்திருக்கிறேன். இல்லாவிட்டால் இந்த காலை வேளையிலே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அப்படி பார்த்திராத ஒரு நிலைமை இருந்தால் இந்த ஆராதனையில உங்கள் வாழ்க்கையில உங்கள் சூழ்நிலையில ஆண்டவர் அற்புதத்தை செய்து அவருடைய மகிமையை பார்க்க ஒரு வாய்ப்பை இந்த காலை வேளையிலே கர்த்தர் தருவாராக. அது ஆண்டவருடைய வல்லமையினாலே நடப்பதாக. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருடைய வல்லமையினாலே அது நடப்பதாக. ரெண்டாவது 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 11வது வசனத்துல வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 11வது வசனம். ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும், அல்லேலூயா, இந்த உலகில் இருக்கும் போதே கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய கிருபையினாலும் ஆண்டவருடைய கிரியையினாலும் அங்கீகாரங்கள், மேன்மைகள், உயர்வுகள், கனம், பாராட்டுகள் வர கர்த்தர் செய்கிறார். மூன்றாவது எபேசியரின் புத்தகம் 1வது அதிகாரம் 11வது வசனம். எபேசியர் 1வது அதிகாரம் 11வது வசனம். எபேசியர் 1:11. மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு மத்திய ஆகாயத்தில் அவர் வெளிப்படும் போது நாம் மகிமைப்பட கர்த்தர் செய்கிறார். அன்று நடப்பது என்ன? அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக நாமே உருமாற்றம் ஆகும் அளவு அன்று கர்த்தர் மகிமைப்படுவார். அந்த மகிமையின் நாளுக்காக ஆமென் சொல்லுங்களேன். எல்லாரும் கை உயர்த்தி, ஆண்டவர் அந்த மகிமையின் நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இதில் ரெண்டாவது, அவர் நம்மிலும் நாம் அவரிலும் மகிமைப்பட நமக்கும் அவருக்கும் இருக்கும் உறவினுடைய அடிப்படையில் கர்த்தர் நாம் உயிரோடு கூட இருக்கும் போதே கனப்படுத்தப்படும், மகிமைப்படும் வாய்ப்புகளை கர்த்தர் தருகிறார். ஆமென். ஒரு ஜெபத்தோடு கூட இந்த காலை வேளையில், ஆண்டவரே நீர் எங்களிலே மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆகவே எங்கள் ஆசை, எங்கள் அர்ப்பணம், நாங்கள் உம்மில் மகிமைப்பட வேண்டும். அது எங்களுடைய ஸ்லாக்கியம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அது எங்களுடைய ஸ்லாக்கியம். அது எங்கள் ஆசை என்று சொல்லி நாங்கள் சொல்லாமல், நீர் எங்களுக்கு தருகிற ஸ்லாக்கியம் எது? உம்மிலே நாங்கள் மகிமைப்படுவது நீர் எங்களுக்கு தந்த ஸ்லாக்கியம். அல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்குள் வாழ்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையை, தேவனை சேவிக்கிற ஒரு குடும்பத்தை, கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற சபையை கர்த்தர் மகிமைப்படுத்தும் போது அவர்களுக்கென்று சொல்லி 3 விதமான மகிமையை உலகில் இருக்கும் போதே கர்த்தர் கொண்டு வருகிறார். அவைகளை இந்த காலை வேளையிலே நாம் கொஞ்சம் எண்ணி பார்க்க, கர்த்தருடைய சமூகத்தில் அதை கேட்டு பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. முதலாவது ஆண்டவர் கொடுக்கிற மகிமை 1 ராஜாக்கள் 3 அதிகாரம் 13வது வசனம். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 13வது வசனம். இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வரியத்தையும் மகிமையையும்
உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. ஒருவனும் உனக்கு சரியானவனாய் இருப்பதில்லை. நல்ல கவனிங்க. முதலாவது, கேளாத மகிமையை கர்த்தர் தருகிறார். எதனால கேளாத மகிமையை தருகிறார் என்று சொன்னால், சந்தோஷத்தினால், அவர் சந்தோஷம் அடைவதினாலே கேளாத மகிமையை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த பகுதியில் சின்னவனாகிய சாலமோனை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த சின்னவனாகிய சாலமோனுக்கு ஒரு மிகப்பெரிய பணியை அல்லது மிகப்பெரிய பொறுப்பை ஆண்டவர் கொடுத்தார். அந்த பணியை, அந்த பொறுப்பை சாலமோன் நிறைவேற்ற வேண்டும். அந்த நோக்கத்தோடு கூட கர்த்தர் சாலமோனை தெரிந்து கொண்டார். அவனோடு கூட சொப்பனத்தில் ஆண்டவர் பேசும்போது சொல்லுகிறார், அப்பா, உனக்கு நான் ஒன்றை தருவேன். அது என்ன? அந்த மகிமை என்ன? நீ கேளாத மகிமை. நீ கேளாத மகிமை. ஹல்லேலூயா. நீ இதற்காக ஒருபோதும் நீ ஜெபம் பண்ணதில்லை. இந்த கேளாத மகிமைக்காக நீ ஒரு நாளும் ஜெபம் பண்ணினது இல்லை. ஒருபோதும் இதை குறித்து என்னிடத்தில் நீ வேண்டிக் கொண்டதும் இல்லை. சாலமோன் ஆண்டவரிடத்தில் கேட்ட ஒரு காரியம், நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த காரியம், உம்முடைய ஜனத்தை ஆளுகை செய்ய எனக்கு என்ன தாரும்? ஞானம் தாரும் என்றுதான் சாலமோன் ஆண்டவரிடத்தில் கேட்டானே ஒழிய ஐஸ்வர்யத்தையோ எதையுமே அவன் என்ன பண்ணவில்லை, கேட்கவில்லை. ஆண்டவர் சொன்னார், அப்பா, நீ கேளாத மகிமையை உனக்கு தருவேன். ஏன் கேளாத மகிமையை ஆண்டவர் சாலமோனுக்கு கொடுத்தார்? சாலமோனுக்கு கொடுக்க காரணம் என்ன? ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டிருந்தார். அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற சாலமோனும் நன்றாக அறிந்திருந்தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சாலமோனை நோக்கத்தை நிறைவேற்ற கர்த்தர் அழைத்தார். அந்த நோக்கத்தை அவனும் நன்றாக அறிந்திருந்தான். ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் போது அதற்கு முந்தின வசனங்களிலே சாலமோன் சொல்லுகிறான், ஆண்டவரே, இந்த பெரிய பொறுப்பை எனக்கு தந்திருக்கிறேன், நான் இதற்கு தகுதி உள்ளவன் அல்ல. இரண்டாவது சொல்லுகிறான், தகுதி இல்லை என்று சொல்வது மட்டுமல்ல, அனுபவமும் என்னிடத்தில் ஒன்றுமில்லை, இதற்குரிய எந்த ஒரு காரியமும் எனக்கு இல்லை, இதற்குரிய எந்த ஒரு ஆயத்தமும் என்னிடத்தில் இல்லை. நீர் எனக்கு ஞானத்தை தராவிட்டால் என்னாலே இதை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஆண்டவர் பார்க்கிறார். அவனுடைய ஜெபத்தில், சாலமோனுடைய ஜெபத்தில் ஆண்டவர் 2 காரியங்களை பார்க்கிறார். அல்லேலூயா. முதலாவது எதை பார்க்கிறார்? தாழ்மையை கர்த்தர் பார்க்கிறார். இரண்டாவது ஆண்டவர் சாலமோனுடைய ஜெபத்தில் என்னத்தை பார்க்கிறார்? சாலமோன் முழுவதும் என்னை சார்ந்திருக்கிறான். கர்த்தருக்கு முன்பாக ஒரு தாழ்மை, கர்த்தரை சார்ந்திருந்தது. நீர் செய்யாவிட்டால் இது நடக்காது, இது செய்ய முடியாது என்ற ஒரு அர்ப்பணம். இந்த 2ஐயும் பார்த்தபோது அவன் மேல் உள்ள மகிழ்ச்சியினாலே, அவன் மேல் உள்ள சந்தோஷத்தினாலே ஆண்டவர் சொல்றாரு, கேளாத மகிமையை அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. தேவ பிள்ளை, இந்த நாளிலே அவர் சமூகத்துக்கு எல்லாரையும் கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். அவர் நமக்கு கேளாத மகிமையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அவர் கொடுக்க வேண்டுமானால் அவருடைய மனம் மகிழ வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கேளாத ஐஸ்வர்யத்தை, கேளாத மகிமையை கர்த்தர் நமக்கு கொடுக்கணும்னா அவருடைய மனம் மகிழ வேண்டும். சாலமோன் ஜெபத்தை பார்த்து ஆண்டவர் மகிழ்ந்தார், தாழ்மையை பார்த்து மகிழ்ந்தார். என் பிள்ளை என்ன மட்டும்தான் நம்பி இருக்கு, வேற எதையும் நம்பல என்பதை ஆண்டவர் பார்த்தபோது அவருக்குள்ளே மகிழ்ச்சி உண்டாயிற்று, சந்தோஷம் உண்டாயிற்று. அந்த சந்தோஷத்தினால தான் கேளாத மகிமையை சாலமோனுக்கு கர்த்தர் கொடுத்தார். என் பிள்ளை எனக்கு முன்பாக
நம்மிடத்துல கர்த்தர் எதிர்பார்ப்பது, என் பிள்ளை எனக்கு முன்பாக மனத்தாழ்மையா இருக்கிறது, என்னை தவிர வேறு எதையும் வேறு யாரையும் என்ன பண்ணல, நம்பி இருக்கவில்லை என்பதை ஆண்டவர் புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள நாம் செய்யும்போது கர்த்தர் தம்முடைய மகிழ்ச்சியினால் கேளாத மகிமையை தருவார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசிங்க. லூக்கா 15வது அதிகாரம் 21, 22. குமாரன் தகப்பனை நோக்கி தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னார். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். தகப்பனோடு உள்ள உறவை சீர்படுத்துவதற்காக மன்னிப்பை கேட்கிறான் தகப்பனிடத்துல. அந்த வீட்டிலே வேலைக்காரன் என்கிற ஒரு இடம் இருந்தால் போதும் என்று சொல்லி அவன் நினைக்கிறான். ஆனால் உறவு சீர்பட்ட போது தகப்பனோ கொடுத்தது மேன்மையான வஸ்திரம், அழகான ஆபரணம். குமாரனுக்கு எவ்வளவு கனம் உண்டோ அத்தனையும் இழந்தவனுக்கு தகப்பன் கொடுத்தார். அவன் கேட்கவே இல்லை. எந்த அளவு கொடுத்தார்? அவனுடைய அண்ணன் பொறாமைப்படுகிற அளவுக்கு தகப்பன் கொடுத்தார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை, இந்த நாளிலும் கேளாத மகிமையை ஆண்டவர் கொடுப்பார். மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு கர்த்தர் கொடுப்பார். எப்பொழுது? தகப்பனோடு உள்ள உறவை நீங்கள் சீர்படுத்திக் கொள்ளும் பொழுது, தகப்பனோடு உள்ள உறவை நீங்கள் சரிபடுத்திக் கொள்ளும் பொழுது, மற்றவர்கள் ஏன் உங்கள் குடும்பத்திலே இருப்பவர்களே பொறாமைப்படுகிற அளவுக்கு என் தேவன் கேளாத மகிமையை தருவார். 1 நாளாகமம் 4 அதிகாரம் 9வது வசனம். 1 நாளாகமம் 4:9. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றிருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். இந்த 1 நாளாகமம் முதல் அதிகாரத்திலிருந்து இதற்கு பின்பு வர உள்ள அதிகாரங்களில் எல்லாம் ஒரே பெயரா இருக்கும். அத்தனை பெயர்கள் மத்தியில் ஒரு பெயரை என் ஆண்டவர் எடுத்து அதற்கு 3 வசனங்களை கொடுத்து ஆண்டவர் சொல்லுகிறார், யாபேஸ் தன் சகோதரர் எல்லாரை பார்க்கிலும் கனம் பெற்றவன். அல்லேலூயா. யாபேஸ் கனத்துக்காக ஜெபம் பண்ணினானா? இல்லை. என்ன ஜெபம் பண்ணினான்? என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும், தீங்கு என்னை அணுகாமல் காத்துக்கொள்ளும், இதுதான் எனக்கு தேவை. யாபேஸ் கேட்ட ஜெபம் இதுதான் எனக்கு தேவை. ஆனால் அவன் கேளாத கனத்தை ஆண்டவர் கொடுத்தார். அந்த கேளாத கனம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வீட்டிலே எத்தனை பேர் இருந்தார்களோ அத்தனை பேர்கள் எல்லாரை, அவன் சகோதரர் எல்லாரை பார்க்கிலும் கனத்திற்கு உரியவனாக என் கர்த்தர் மாற்றினார். ஒரு ஜெபம் நமக்குள்ளே இந்த காலை வேளையில் எழும்பட்டும். ஆண்டவரே, கேளாத மகிமையை நீர் எங்களுக்கு தர வல்லவர். தாவீதின் சங்கீதங்களை நம்ம பார்ப்போமானால், நீர் என்னை மேன்மைப்படுத்தும், நீர் என்னை பெரிய ராஜாவாக்கும் என்று சொல்லி தாவீது ஜெபித்தது இல்லை. நீர் என்னை விடுவியும், நீர் என்னை காப்பாற்றும் என்று அங்கலாய்த்தது உண்டு. ஆனால் அவனுடைய தாவீதுடைய வாழ்க்கை முடியும் போது 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 28வது வசனம். 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 28வது வசனம். அவன் தீர்க்க ஆயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய்
மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணமடைந்த அல்லேலூயா. அவன் மகிமை உள்ளவனாக நல்ல தன்னுடைய முதிர் வயதிலே மரணம் அடைந்தான். தாவீதே, நீ கேளாத மகிமையை உனக்கு தர என் ஆண்டவர் வல்லவர். தாவீதிற்கே தெரியாது, எனக்கு பின் வருகிற எல்லா ராஜாக்களையும் என்னை வைத்துதான் ஆண்டவர் எடை போடுவார் என்று சொல்லி தாவீதிற்கே தெரியாது. கேளாத மகிமை என்று சொல்லி ஒன்று உண்டு. அதை ஆண்டவர் மகிழ்ச்சியோடு தர வேண்டும். தர வல்லவர். தாழ்மை உள்ளவர்களுக்கும் அர்ப்பணித்து அவர் மேல் நம்பிக்கை உடையவர்களுக்கும் அந்த கேளாத மகிமையை கர்த்தர் கொடுக்கிறார். இரண்டாவது மகிமை, எரேமியாவின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 18-19 வசனங்கள். எரேமியாவின் புஸ்தகம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களில் சிறையிருப்பை திருப்பி, நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன் போல நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும் புறப்படும். அவைகளை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. இரண்டாவது, முதலாவது கேளாத மகிமை, இரண்டாவது இருந்து இல்லாமல் போன மகிமை. இன்னும் சொல்ல போனா இப்படி சொல்லணும்னா இழந்த மகிமை. கேளாத மகிமை எதனால கொடுத்தாரு? சந்தோஷத்தினாலே. அவருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த ஜெபத்தில் இருந்த அந்த ரெண்டு காரியத்தை பார்த்த தேவன் சந்தோஷத்தினாலே கொடுத்தார். இங்க அவர் உண்மை உள்ளவர் என்பதனாலே கொடுக்கிறார். இழந்து போன மகிமையை திரும்ப கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். இங்கே 10வது வசனத்தின் கடைசியில் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களை நான் மகிமைப்படுத்துவேன். கர்த்தருடைய பிள்ளைகள் அவரோடு கூட திரும்ப உறவு கொள்ளும் போது கர்த்தர் அவர்களை மகிமைப்படுத்துகிறார். இது எப்படிப்பட்ட மகிமை? 18வது வசனத்தினுடைய கடைசியில, அது முன் போல நிலைப்படும். இது கேளாத மகிமை அல்ல, இது இருந்து இல்லாமல் போனது. இழந்து போன மகிமை அல்லது ஒரு காலத்தில் இருந்த மகிமை, அவரை நோக்கி பல நாட்களாய் பல மாதங்களாய் ஜெபித்து வருகிற தேவ பிள்ளையே, அவர் நம்மில் மகிமைப்படுவதை போல நம்மையும் அவர் மகிமைப்படுத்துவார். பக்கத்தில் சொல்லுங்க, அவர் நம்மில் மகிமைப்படுவது போல நம்மையும் ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். அவரிடம் ஒரு மகிமை உண்டு. அவர் பிள்ளை ஒரு காலத்தில் அனுபவித்து அவர் பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றிருந்தது ஒருவேளை இன்றைக்கு இல்லாமல் போயிருந்தால், மறைந்து போயிருந்தால், தேய்ந்து போயிருந்தால், மங்கி போயிருந்தால், இந்த இழந்த மகிமையை முன்போல ஏற்படுத்துவது இந்த தேவன் நம்மை மகிமைப்படுத்துகிற செயல்களிலே ஒன்று. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஏன் இழந்ததை, ஒரு காலத்திலே இருந்து இழந்ததை இப்போது ஏன் ஆண்டவர் தர வேண்டும்? அவர் பிள்ளைகளை குறித்து அவருக்கு ஒரு வைராக்கியம் உண்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவருடைய பிள்ளைகளை குறித்து அவருக்கு ஒரு வைராக்கியம் உண்டு. என் நாமம் தரித்த என் பிள்ளைகளை ஒரு காலத்தில் நான் மகிமைப்படும் நிலையில் இன்று இறந்ததெல்லாம் இல்லாமற் போனதினாலே அதே வாழ்வு எனக்கு வேதனை கொண்டு வரும் வாழ்வாய் இருக்கிறது. ஒரு காலத்தில் மகிமைப்பட்டதே அதே வாழ்வு இன்றைக்கு எனக்கு வேதனையை கொண்டு வருகிறதாய் இருக்கிறது. இதற்காக நான் அந்த ஜனத்தை தெரிந்து கொள்ளவில்லை, என்னோடு இருப்பதற்காக நான் அவர்களை தெரிந்து கொண்டேன். விட்டுவிட மனமில்லாதவர். பக்கத்தில் சொல்லுங்க, விட்டுவிட
மனமில்லாதவர். ஹல்லேலூயா. உதறிவிட மனமில்லாதவர் மீண்டும் கிருபையை கொடுத்து கிரியை செய்து திரும்ப கொண்டு வருவதற்காக ஆண்டவர் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு ஒரு வைராக்கியம் உண்டு. என்ன வைராக்கியம்? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்கிற வைராக்கியம் உள்ளவர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருக்கு ஒரு வைராக்கியம் இருக்கு. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் மட்டுமல்ல, என் ஆண்டவர் உண்மை உள்ளவரும். வைராக்கியமுடையவர் மட்டுமல்ல, உண்மை உள்ளவர். என்றோ ஒரு நாள் தம்முடைய ஜனத்திற்கு வாக்கு பண்ணி இருந்தார். ஒருவேளை நாம் தவறினால் அது நடைபெறாமல் இருப்பதற்காக அதை அவர் மறந்து போக விரும்பவில்லை. எதை ஒரு நாளில் வாக்கு பண்ணினாரே அதை கர்த்தர் மறக்கவில்லை. வாக்கு பண்ணினதை நாம மறந்திருக்கலாம், நம்முடைய தவறினாலே வாக்கு பண்ணின காரியம் நடைபெறாமல் இருக்கலாம். ஆனால் சொன்னதை என் ஆண்டவர் மறக்கவே இல்லை, மறந்து போக விரும்பவும் இல்லை. வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருப்பதினாலே இழந்த மகிமையை தருகிறார். எரேமியா 30வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களில் சிறையிருப்பை திருப்பி வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை நல்ல கவனி. இந்த பகுதியில் வாசிக்கும் போது கூடாரங்கள் பாதிக்கப்பட்டது, வாசஸ்தலங்கள் இடிக்கப்பட்டது, சூழ்நிலை எல்லாம் மண்மேடு போல ஆகிவிட்டது. சூழ்நிலையை சொல்லுகிறார். 19வது வசனத்தில் சொல்லுகிறார், ஆவிக்குரிய நிலைமை முன்போல இல்லை. முன்போல ஸ்தோத்திரம் இல்லை, பாடல் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, பரவச ஆராதனை இல்லை. 21 வசனங்களிலே பார்க்கும் பொழுது குடும்பம் சமுதாயம் என்ற நிலையில் இருக்கும் ஒரு நிலைமையை பார்க்கிறோம். இந்த மூன்றும் ஒரு காலத்திலே மகிமை இருந்தது, இப்போது இல்லை. கர்த்தர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி வந்ததினாலே நான் ஒன்று செய்வேன். நீங்கள் இழந்த மகிமையை சூழ்நிலையிலே நான் தருவேன், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் தருவேன், சமுதாய நிலையிலே நான் தருவேன். அது முன் போல நிலைப்படும். அல்லேலூயா. எரேமியாவின் புத்தகம் 31வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. இன்னொருத்தர் ஏசாயா 60வது அதிகாரம் 7வது வசனமும் 13வது வசனத்தையும் வாசிங்க. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேளவாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். இங்கே சொல்றது முன் போல நிலைப்படும். ஏசாயா 60வது அதிகாரம் 7வது வசனம் 13வது வசனம். கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும், நெபோயாத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதாய் பலிபீடத்தின் மேல் ஏறும் என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். 13வது வசனம். என் பரிசுத்த ஸ்தலத்தை, என் பரிசுத்த பாதஸ்தலத்தையா, பரிசுத்த ஸ்தானத்தை, என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படி லீபனோனின் மகிமையையும் தேவதாரு விருட்சங்களும் பாய்மர விருட்சங்களும் புன்னை மரங்களோடு கூட உன்னிடத்திற்கு கொண்டு வரப்படும் என் பாதஸ்தானத்தை
மகிமைப்படுத்துவேன். நல்ல கவனிங்க, 7 சொல்லுகிறார், என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். 13 சொல்லுகிறார், என் பாதஸ்தானத்தை நான் மகிமைப்படுத்துவேன். இந்த ரெண்டும் ஆலயத்தை குறிப்பது, ஆவிக்குரிய வாழ்வை குறிப்பது. ஒரு காலத்தில் அந்த ஆலயம் மகிமையின் தலமாக இருந்தது, தேவ பிரசன்னம் இருந்தது, ஆவிக்குரிய நிலையிலே கர்த்தர் மகிமைப்படும் நிலையில் இருந்தது. ஆனால் இப்பொழுது பார்க்கும் பொழுது அந்த சூழ்நிலையிலே மகிமை இல்லாமல் இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு காலத்தில் மகிமையோடு இருந்த ஆலயத்தில் இன்று நான் மறுபடியும் மகிமைப்படுவேன். அங்கு நான் நடந்தது உண்டு, ஆனா இப்ப சூழ்நிலையை பார்க்கும்போது அது குப்பை மேடாய் இருக்கிற அதே இடத்திலே, அதே வாழ்க்கையிலே நான் மறுபடியும் நடக்க இருக்கிறேன். என் பாதபடியை நான் மகிமைப்படுத்துவேன். ஆண்டவரிடம் கேளுங்க, ஆண்டவரே, ஒரு காலத்தில் நான் அனுபவித்த தெய்வீக பரவசம், அன்பின் மகத்துவம், தேவ வார்த்தையின் மேன்மை ஏதோ கொஞ்சமா அங்கும் இங்கும் இருப்பதே போல் இருந்தால், நீர் என்னை மகிமைப்படுத்தும் விதத்தில் ஆண்டவரே இந்த காலை வேளையில் இழந்த மகிமையை நீர் மறுபடியும் கொண்டு வருகிறீர். தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 34வது வசனம் 36வது வசனம். தானியேல் 4வது அதிகாரம் 34, 36. அந்த நாட்கள் சென்ற பின்பு, அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து, உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து, என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து, என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே, அவருடைய கர்த்தத்துவமே, நித்திய கர்த்தத்துவம், நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே, அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். தலைமுறை தலைமுறையாக நிற்கும். 34 தன்னை படைத்த ஆண்டவரோடு கூட முதல் முறையாக ஒரு உறவை அவன் ஸ்தாபிக்கிறான். ஆண்டவரே, என் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்தேன், நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்தேன். ஜீவித்திருக்கிறவரை நான் புகழ்ந்து மகிமைப்படுத்துவேன். ஏனென்றால் அவரே நித்தியமானவர், அவருடைய ராஜ்யம் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும். அர்த்தமுள்ள உறவை கர்த்தர் பார்த்து அவனுக்கு கொடுத்தது என்ன தெரியுமா? தானியேல் 4வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்க. அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது, என் ராஜ்ய பாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையையும் என் முக கலையையும் எனக்கு திரும்பி வந்தது. மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே ஸ்திரப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவமும், அல்லேலூயா, சொல்றான், நான் இழந்த மகிமை எனக்கு திரும்ப வந்தது. எப்போது? முதல் முறை அவன் தேடினானே ஆண்டவரை, தன் வாழ்க்கை ஆண்டவரை கொடுத்து ஆண்டவரை உன்னதமானவரை உயர்த்துகிறான், ஸ்தோத்தரிக்கிறான், ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்தவன் மகிமைப்படுத்துகிறான். அவனுக்கு கிடைத்தது என்ன தெரியுமா? இழந்த மகிமை திரும்ப வந்தது. எனக்கு அதிக மகத்துவமும், எனக்கு மகிமை மட்டுமல்ல மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாளிலே நேபுகாத் நேச்சாருக்கு முதல் முறையாக ஆண்டவரோடு கூட இணைந்து வர ஒப்பு கொடுத்தவனுக்கு கர்த்தர் அப்படி திரும்ப கொடுத்திருப்பார் என்றால், அவர் என்னை படைத்தார், என்னை ரட்சித்தார், என்னை இதுவரைக்கும் காத்து வருகிறார் என்ற நிச்சயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்கு அதை பார்க்கிலோ மேன்மையான மகிமையை என் தேவனாகிய கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்த அவர் வல்லவர். இருந்த மகிமையை, இழந்த மகிமையை திரும்ப கர்த்தர் தர விரும்புகிறார். அல்லேலூயா. மூன்றாவது காரியம்,
மூணாவது ஒரு மகிமை ஆண்டவருடைய பிள்ளைக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். முதலாவது என்ன சொன்ன? கேளாத மகிமை, சந்தோஷத்தினாலே கொடுக்கிறார். ரெண்டாவது இருந்த மகிமை அல்லது இருந்து இழந்து போன மகிமை. அவர் உண்மை உள்ளவர், நம்மை குறித்த வைராக்கியம் உள்ளவர், ஆகவே தருகிறார். மூன்றாவது மகிமை எஸ்தரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனம். எஸ்தர் 6வது அதிகாரம் 6வது வசனம். ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான் என்னை அன்றி யாரை ராஜா கணம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து ராஜாவை நோக்கி ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் ராஜா உடுத்தி கொண்டிருக்கிற ராஜவஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவன் சிரசிலே தரிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வர வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதிகளில் உலாவும்படி செய்து ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்பட வேண்டும் என்று முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். மூணாவது மகிமை என்ன தெரியுமா? ஒருபோதும் நினைத்திராத மகிமை. முதலாவது கேளாத மகிமை, ரெண்டாவது இருந்து இழந்து போன மகிமையை திரும்ப தருகிறார். மூன்றாவது ஒருபோதும் நினைத்திராத மகிமை. முதலாவது சந்தோஷத்தினாலே கொடுக்கிறார். ரெண்டாவது உண்மை உள்ளவர், நம்மீது பக்தி வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறபடியினாலே கொடுக்கிறார். மூன்றாவது அவர் விரும்புவதினாலே தருகிறார். விரும்புவதினாலே என்ன தருகிறார்? ஒருபோதும் நினைத்திராத ஒரு மகிமை. இந்த பகுதியில் பார்க்கும்போது ஆமான் ராஜாவை பார்க்க வருகிறான். ராஜாவாகிய அகாஸ்வேரு ஆமானை பார்த்து கேட்கிறான், எனக்கு ஒரு விருப்பம் இருக்குப்பா, எனக்கு ஒரு ஆசை இருக்கு, நான் ஒருவனை கனப்படுத்த விரும்புகிறேன், நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது இந்த கணம் சந்தோஷத்தினாலே வரவில்லை, உண்மையினாலே வரவில்லை, விரும்புவதினாலே வருகிறது. ராஜா சொல்கிறான், ஒருத்தரை நான் கனம் பண்ண விரும்புகிறேன், அவனுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்ட உடனே நல்ல கவனிங்க, அவன் பெரிய லிஸ்ட்டையே நம்ம கேட்டோம். என்ன தவிர ராஜா யாரை கனம் பண்ண போகிறார் என்று சொல்லி பெரிய லிஸ்ட் அவன் மனசில் என்னென்னலாம் கற்பனை இருந்துச்சோ அதையெல்லாம் என்ன பண்ணுகிறான், சொல்லுகிறான். ஆனால் நல்ல கவனிங்க, இந்த மகிமை என்ன? அவன் யார்? மொர்தெகாய் சாம்பலிலே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான், ரட்டு உடுத்தி இருக்கிறான். ராஜா அவனுக்கு கொடுக்க விரும்பின மகிமை ஒருபோதும் மொர்தெகாய் நினைத்திராத ஒரு மகிமை. கை உயர்த்தி, ஆண்டவரே இப்படியும் ஒரு மகிமையை எனக்காக நீர் வைத்திருக்கிறதற்காக நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உம்முடைய பிள்ளை என்பதினாலே, உம்முடைய ஜனம் என்பதினாலே நீர் வைத்திருக்கிற மகிமை என்னுடைய நினைவில் கூட வராத ஒரு மகிமை. அந்த நினைவு எல்லாம் அவனுடைய, அதாவது மொர்தெகாயுடைய நினைவு எல்லாம் என்னன்னா, யூதர்கள் காக்கப்படணும், யூதர்கள் யாரும் என்ன பண்ணக்கூடாது, அழிக்கப்படக்கூடாது. அவன் அதற்காகத்தான் மொர்தெகாய் ஜெபித்தான். அவன் இந்த ஒரு அவனுக்கு வருகிற இந்த மகிமை அவன் நினைக்கவும் இல்லை, அவன் கேட்கவும் இல்லை. நினைக்காத மகிமையை என் தேவன் தம்முடைய பிள்ளைக்காக வைத்திருக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, நினைக்காத ஒரு மகிமையை அவருடைய பிள்ளைக்காக
ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மொர்தெகாய், நீ ராஜாவுக்கு எதை செய்தாயோ அதை அங்கீகரித்து ராஜா உன்னை கனப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. 5 வருஷம் முன்னால நடந்திருக்கலாம், 5 வருஷம் கழித்து நடந்திருக்கலாம். அது ஏன் இப்போது நடக்குது? அது ஏன் இப்போது நடக்கிறது? மொர்தெகாயே, ஏன் அப்படின்னு கேட்டா, அவருடைய ஜனத்திற்கு உன்னை கொண்டு செய்ய கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, நீ செய்ததற்கு ராஜா கொடுக்கலாம் உனக்கு, ஆனால் ராஜாதி ராஜா இந்த நாளில், இந்த நேரத்தில், இந்த மணி நேரத்தில் இது நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர் வைத்ததற்கு காரணம், உன்னை கொண்டு அவருடைய ஜனத்திற்கு தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற நோக்கமுடையவர். ராஜாவின் விருப்பத்தினாலே இது கிடைத்தாலும் தேவனுடைய செயல் நோக்கத்திற்காக அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு மகிமையை தாங்க. மனுஷனோ யாரோ செய்ததை நினைத்து அங்கீகரித்ததுனால அல்லப்பா, என்னை கொண்ட தேசத்தில் என் மூலமாக உம்முடைய ஜனத்திற்கு, உம்முடைய ராஜ்யத்திற்கு நீர் செயல்பட ஒரு நோக்கம் வைத்திருக்கிறீர். அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு ஒரு மகிமையை கர்த்தர் தருவீராக. அந்த மகிமை கர்த்தர் விரும்பி தருவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அந்த மகிமை கர்த்தர் விரும்பி தருவார். அவன் கற்பனை கூட செய்யல. யாரு? மொர்தெகாய் கற்பனை கூட செய்யல இப்படி ஒரு மகிமை அவனுக்கு வரும்னு. மொர்தெகாயுடைய கற்பனை என்ன தெரியுமா? இந்த இக்கட்டான சூழ்நிலையில ஆண்டவர் எதையாகிலும் செய்ய வேண்டுமானால் எஸ்தர் மூலம் தான் செய்யணும் அப்படின்னு தான் அவனுடைய நினைவு, அவனுடைய கற்பனை எல்லாம். வேறு ஒன்றும் தன் மூலம் நடைபெறும் என்று சொல்லி அவன் கற்பனை கூட என்ன பண்ணல, செய்யல. தேவ பிள்ளையே, நீங்கள் நினைத்திராத விதத்தில் என் ஆண்டவர் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக பதில் தரக்கூடியவர் மட்டுமல்ல, நாம் நினைக்காததை நமக்காக ஏற்படுத்தவும் அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நினைத்திராத விதத்தில் அவர் ராஜ்யத்தில் நம்மை பயன்படுத்துவதற்கு, அவருடைய ஜனத்திற்கு உபயோகமாய் இருப்பதற்கு இந்த தேவன் ஒரு திட்டம், ஒரு நோக்கம் வைத்திருப்பதினாலே மகிமையை கர்த்தர் தருகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 30வது வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 30வது வசனம். எவர்களை முன்குறித்தாரோ எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அவர்களை மகிமைப்படுத்தியும். நல்ல கவனிங்க, மகிமைப்படுத்துவார் என்று சொல்லவில்லை, மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ரட்சிக்கப்பட்டிருக்கிற எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். இயேசுவின் நிமித்தம் எப்படி மகிமைப்படுத்தி இருக்கிறார்? ஒரு நாள் வருகிறது, அன்றைக்கு கர்த்தர் மகிமைப்படுத்துவார். ஆனால் இப்போதே மகிமைப்படுத்தி இருக்கிறார். எப்படி? கீழே உள்ள வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தால் அது புரியும். 29ல தன்னுடைய சொந்த குமாரன் என்று சொல்லி பாராமல் அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்தார். அவரையே ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் எப்படி கொடுக்காமல் இருப்பார்? எப்படி மகிமைப்படுத்தி இருக்கிறார்? நாம் கேட்காமலேயே இயேசுவை நமக்காக தந்தவர். நம்முடைய வாழ்க்கையிலே எவைகளில் என்ன தேவை வந்தாலும் கேட்காமலேயே அவைகள் அனைத்தையும் கொடுப்பதற்கு என் ஆண்டவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. தேவன் நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிற விதங்களிலே ஒன்று, ஆவிக்குரிய தேவைகளை கர்த்தர் கொடுப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவன் நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிற விதங்களிலே ஒன்று, ஆவிக்குரிய தேவைகளை கொடுப்பார்.
நான் கேட்டு இயேசுவை கொடுக்கவில்லை, இயேசுவையே கேளாமல் தந்தவர். என்னுடைய வாழ்க்கையிலே என்ன தேவைகள் இருந்தாலும் நான் கேட்காமலேயே அதை கொடுக்க அவர் வல்லவர். அதோடு நிறுத்தவில்லை. தேவன் நீதிமானாக்கினவர்களை குற்றவாளி ஆக்குவது யார்? கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதியாய் இருப்பவன் யார்? நல்ல கவனிங்க. ஆண்டவருடைய பிள்ளைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற விதங்களிலே ஒன்று நாம் நினைத்திராத கணம். அந்த கணம் என்ன? தெய்வீக பாதுகாப்பு. அல்லேலூயா. பிசாசு வந்து குற்றம் சுமத்தினாலும், வேண்டுமென்று மனிதர்கள் தூசியை வாரி நம்முடைய வாழ்க்கையில் போட நினைத்தாலும், நமக்காக பேச ஒரு கர்த்தர் இருக்கிறார். நாம் பேச அவசியமில்லை, நாம் நிரூபிக்க அவசியமில்லை. ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ளும் என்று கேட்க அவசியம் இல்லாமலே காத்துக்கொள்ள கடமைப்பட்ட தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை மகிமைப்படுத்தின விதம் என்ன? எப்படி ஜெபிப்பது, என்ன ஜெபிப்பது? நாம் தகாத விதமாய் ஜெபித்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிற விதங்களில் ஒன்று, நமக்காக பரிந்து பேச. பிதாவினுடைய வலது பார்சத்தில் ஒருவர் இருக்கிறார். நாம் கேட்க தெரியாததையும் கேட்க மறந்ததையும் நமக்காக தேவ சமூகத்தில், என் பிள்ளையில் நான் மகிமைப்பட வேண்டும், என் பிள்ளை என்னிலே மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக எனக்காக ஜெபிக்கிற, எனக்காக பரிந்து பேசுகிற ஒருவர் இருக்கிறார். எனக்கு கிடைத்த அந்த மகிமை. இந்த மூன்றும் நான் அப்ளை பண்ணி கிடைக்கவில்லை, அவரே எனக்கு கிருபையாக தந்திருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அப்ளை பண்ணி அப்ளிகேஷன் போட்டு இல்லை, அவரே கிருபையாக என்ன பண்ணியிருக்கிறார்? இதை அனைத்தையும் கேட்காமலே படைத்தவரே பொறுப்பெடுக்கிறார். இதை விட மேன்மை வேறு என்ன? நாம் நினைக்காத மகிமையை தருகிறீர், கேளாத மகிமையை தருகிறீர், இருந்து இழந்து போன மகிமையை திரும்ப தருகிறீர். ஆண்டவரே, இந்த நாளில் நம்முடைய பாதம் வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது சம்பவிக்கிற, நிறைவேறுகிற நேரமாக இருப்பதாக அதற்கு உதவி செய்வீராக. எல்லாரும் முழங்காற்படிடுவோம். ஆண்டவர் நம்மில் மகிமைப்பட விரும்புகிறார், நாம் அவரில் மகிமைப்பட விரும்புகிறார். ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மகிமைப்படுத்தும் போது 3 விதமான மகிமையை அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். முதலாவது கேளாத மகிமை. இந்த கேளாத மகிமை எப்போது தருவார்? அவர் சந்தோஷப்படும் போது. சாலமோனுடைய வாழ்க்கையில் அவனுடைய ஜெபத்தை பார்த்து கர்த்தர் சந்தோஷப்பட்டார். அவனுக்குள்ளே இருந்த தாழ்மை, அவன் முழுவதும் அவரை மட்டும் சார்ந்திருக்கிறான், இந்த 2ஐயும் பார்த்த தேவன் மகிழ்ச்சி அடைந்தார். சந்தோஷம் அடைந்ததினாலே கேளாத ஒரு மகிமையை சாலமோனுக்கு கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, உம்மை மகிழ்ச்சி அடைய செய்கிற, உம்மை சந்தோஷம் அடைய செய்கிற செயல்கள் என்னிலே ஜெபம் இருப்பதாக. 2வது, இருந்து இல்லாத மகிமை அல்லது இழந்து போன மகிமையை திரும்ப கர்த்தர் கொடுக்கிறார். ஏனென்றால் அவருடைய வார்த்தைக்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளை குறித்த வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். அதனால் நான் மகிமைப்படுத்துவேன் சொல்லி மறுபடியும் இழந்த மகிமை தருகிறார். 3வது, ஒருபோதும் நினைத்திராத ஒரு மகிமை ஏன் தருகிறார்? அவர் விரும்புவதினாலே. மொர்தெகாய் நினைத்து கூட பார்க்கவில்லை. மொர்தெகாய் நினைத்ததெல்லாம் இந்த யூதர்கள் காக்கப்படணும்னா, யூதர்கள் அழிக்கப்படாமல் இருக்கணும்னா எஸ்தர் மூலமாகத்தான் நடைபெறும், என் மூலமாக நடைபெறும்னு சொல்லி அவன் நினைக்கவே இல்லை. ஆனால் நினைத்திராத ஒரு மகிமையை கர்த்தர் மொர்தெகாய்க்கு கர்த்தர் கொடுத்தார்.
அதே தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட கை உயர்த்தி, ஆண்டவரே இந்த கேளாத மகிமை எனக்கு தாரும். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு காலத்தில் இருந்து இன்னைக்கு இழந்து போன நிலைமையில் இருக்கிற அந்த மகிமையை மறுபடியும் என் வாழ்க்கையில் கொண்டு வாரும் ஐயா. நான் ஒருபோது நினைத்திராத ஒரு மகிமையை நீர் விரும்புகிற வண்ணனாய் இருக்கும்போது கர்த்தர் அதை நீர் விருப்பப்பட்டு தருகிறவராய் இருக்கிறேன். இந்த மூன்றையும் நான் சுதந்தரித்து கொள்ள கிருபை தாரும் ஐயா, கிருபை தாரும் ஐயா. பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் எங்களோடு கூட பேசி நம்முடைய நல் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கேளாத மகிமை, இழந்த மகிமையை திரும்ப தருகிறீர். நினைத்திராத ஒரு மகிமையை தருகிறீர். இந்த மூன்று எங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும். அதற்கு நாங்கள் நீர் எதிர்பார்க்கிற உங்கள் விருப்பத்தை நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். தாவீதை போல சாலமோனை போல எங்கள் ஜெபம் இருக்கட்டும் ஐயா. எங்கள் ஜெபத்தில் தாழ்மை இருக்கட்டும். கர்த்தரை மாத்திரம் சார்ந்து இருக்கிற ஒரு கிருபையை தருவீராக. ஆண்டவரே, ஒரு காலத்தில் இருந்து இழந்து போய் இன்றைக்கு தூரமாக நின்னாலும் ஆண்டவர் உம்மோடு கூட உறவை சீர்படுத்தி கொள்ளும் போது இழந்ததையெல்லாம் கர்த்தர் திரும்ப தருகிறீர், திரும்ப தருகிறீர். உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. மூன்றாவது, நீர் விரும்புவதினால நினைத்திராத மகிமை தருகிறீர். நீங்கள் விருப்பப்படும் அளவுக்கு நாங்கள் நடந்து கொள்ள, நினைத்திராத மகிமை பெற்றுக்கொள்ள எங்கள் நடக்கைகள் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.